என் கணவர் என் பேச்சை கேட்பதே இல்லை. அதுக்கு என்ன செய்றது? உங்களுக்கான பதில் உங்களை பற்றி தெரியாமல் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதே போல் வேறு சில கேஸ் அல்ல கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க இல்லையா, அந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். அதுபோல் ஒரு பெண் கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்கவே மாட்டுறாரு, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, உனக்கு எவ்வளோ நாள் ஆகுதுமா கல்யாணம் ஆகி? 1.5 வருஷம் ஆகுது. ஒரு 6 மாதம் கை குழந்தை கையில் இருக்குது. 1.5 வருஷத்துலேயே உன் பேச்சை உங்கள் வீட்டுக்காரர் கேட்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சுல, கேட்கணும்ல அப்படின்றாங்க. கல்யாணம்னா வீட்டுக்காரர் பேச்சு கேட்கணும். வீட்டுக்காரர் மனைவி பேச்சை கேட்கணுமா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் கேட்டேன், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அவங்க சொன்னாங்க அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. அப்புறமா கேட்குறேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்கார். இதில் ஒரு பெண்ணை மட்டும் இவர் விரும்புகிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த 10 பெண்கள்லாம் சேர்ந்து சொல்கிற அந்த பெண்கள் சொல்லக்கூடியதை அந்த ஆண் கேட்பாரா, அல்லது அந்த ஆண் லவ் பண்ணுற அந்த பொண்ணு சொல்கிறத கேட்பாரா? அப்படின்னா அதில் என்ன சந்தேகம்? அவர் லவ் பண்ணுற அவர் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாருன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அவ்வளோதான், சிம்பிள். உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் லவ் பண்ண ஆரம்பிக்கல. லவ் பண்ணாருன்னா, உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்கள் பேச்சு கேட்பார். இப்போ வரைக்கும் கணவர் மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ளே தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த உறவில் ஆக்சிடெண்ட்டாவோ இல்லை இன்சிடெண்ட்டாவோ ஏதோ குழந்தை வேற சீக்கிரமாக பிறந்துச்சு, அவ்வளோதான வழியா. ஒன்றும் உங்களுக்குள்ள அந்யோன்யங்கள்லாம் பெருகலை. அதுக்கப்புறம் தான் கேட்கலாம். ஸோ நீங்கள் அவர் விரும்புகிற மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு. ஓகே. இது பக்கம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இப்போ அரேஞ்ச் இது பிரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ 1.5 வருஷத்தில் குடும்பத்தையும் பிரிச்சுட்டீங்க அப்படின்னு. இல்லை ஒரே பில்டிங் தான், அவங்க கீழே இருக்காங்க, நாங்கள் மேலே இருக்கிறோம். ஆக மொத்தத்தில் கிச்சன் தனி தானே? என்ன? ஆமாம், தனி தான். ஓகே, சந்தோஷம். 2 ஆச்சா? 3ஆவதாக ஒன்று கேட்டேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? MBA படிச்சிருக்கிறேன். வெரி குட். உங்களுக்கு நீங்கள் இப்போ புதுசாக போயிருக்கீங்க, அந்த வீட்டோட அந்த ஏரியாவோட கவுன்சிலர் பேர் தெரியுமா? அது எத்தனாவது வார்டுன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. சரி, உங்கள் அம்மா கூட அப்பாவை கூட இருந்தீங்களே, அந்த கவுன்சிலர் பேர் தெரியுமா? அந்த வார்டு நம்பர் தெரியுமான்னு? தெரியாது. ஓகே. நம்ம ஸ்டேட் கவர்னர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அடுத்த எலெக்ஷனில், வரப்போகிற எலெக்ஷனில் யார் PM ஆவாங்கன்னு பேசிக்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சரி, ஏதாவது ஒரு 4 சினி ஆக்டர் பேர் தெரியுமா? ஆக்ட்ரஸ் பேர் எல்லாம் சொல்கிறாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் பேர் தெரியுமா? அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரியுங்க. அவர் MBA படிச்சிருக்காரா? இல்லைங்க, அவர் என்ஜினியர். அவருக்கு தெரியுமா? தெரியுங்க, எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்க்குறதாங்க அவருக்கு வேலை. நியூஸும் கிரிக்கெட்டும் தாங்க அவருக்கு வேலை. ஓகே. அவருக்கு எல்லாம் தெரியுமா? என்ன தெரியுமானாக்கா, தெரியுங்க, பாலிடிக்ஸ் தெரியும், இது தெரியும், சினிமா தெரியும், எல்லாம் தெரியுன்றாங்க. அப்புறம் நான் கேட்குறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் கலெக்டர் ஆகணுன்னா என்ன வேணும்னு? IAS படிச்சிருக்கணுங்க. சரி, நல்லது. IASனால் என்ன படிக்கிறதா அது அப்படின்னு எழுதணும்.
எப்படி எழுதுவாங்க? என்ன தேவை? ஜென்ரல் நாலேஜ் நிறைய வேணுங்க. அப்போது ஒரு மாவட்டத்தை ஆளணும்னா, கலெக்டர் ஆகணும்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ மாவட்டத்தை ஆள்றவங்களுக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் வேணும் இருக்கும். வீட்டை ஆளுமை செய்கிற உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும்ல. என்ன தெரியும் உங்களுக்கு? நிறைய லேடிஸுங்களுக்கு ஒரு பாக்கெட் பாலோட விலை தெரியலங்க. பாலோட விலை தெரியல. ஆனால் தான் பேச்சை கேட்கணும் என் வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. பாலுக்கு யார் பே பண்ணுறது? எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு. எதில் பண்ணுறாரு? அவர் ஜிபே பண்ணிவிடுவார். சரி, ஓகே. பேப்பரு எவ்வளோ? அது அவரே ஜிபே பண்ணிவிடுவார். கேஸ் சிலிண்டர் யாராவது அவரே புக் பண்ணிடுவார், அவரே வாங்கிடுவார், அவரே ஜிபே பண்ணிடுவார். நான் 20 ரூபா டிப்ஸ் கொடுப்பேன். அவ்வளோதான் என் வேலை. ஒன்றுத்துக்குமே வீட்டுக்கு வேலை தெரியாது. ஈவி பில்லு கட்டிருக்கீங்களா? எவ்வளோ கரண்ட் சார்ஜஸ் தெரியாது. ஆனால் கணவர் தான் பேச்சை கேட்கணும். இவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குதுன்னு இவங்க பேச்சை கேட்கணும். பொது அறிவு கொஞ்சமாச்சும் இருக்கணும். அது கிடையாது. யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? அதெல்லாம் போனவுடனே கணவர் தான் பேச்சை கேட்கணும்னு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான். இப்போ போனவங்க தான் அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரல அவங்க, அது வேறு விஷயம். ஸோ அதே தான் இந்த கேள்வி கேட்குற உங்களுக்கும் பதில். உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்கணுன்னா ஏன் கேட்கணும்னு முதல்ல ரீசன் சொல்லணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் தான் இருக்கணும். யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க பேச்சை இன்னொருத்தர் கேட்கணும். ஒருவேளை கணவர் புத்திசாலியாக இருந்தாருன்னா கணவர் பேச்சை மனைவி கேட்கணும். ஒருவேளை மனைவி புத்திசாலியாக இருந்தால் மனைவி பேச்சை கணவர் கேட்கணும். அவ்வளோதான் லாஜிக். இது கணவர் கேட்கணுமா மனைவி கேட்கணுமாங்கிறது கிடையாது. ஆளுமை யாருது? டாமினேட் யார் பண்ணணும்? டிபெண்ட்டாக யார் இருக்கணும்? யாருக்கிட்ட சரக்கு இருக்குதோ அவங்க டாமினேட் பண்ணணும். யாருக்கிட்ட அந்த சரக்கு இல்லையோ, ஆளுமை இல்லையோ, நாலேஜ் இல்லையோ அவங்க டிபெண்ட்டாக தான் இருக்கணும். இவ்வளோ தான் லாஜிக்குங்க. புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். ஆனால் ஒரு சில லேடிஸ்க்கு தெரிஞ்சிருந்தா கூட ஜென்ஸ் வந்து உனக்கு எதுவும் தெரியாது, பேசாமல் இரு பேசாமல் மட்டம் தட்டிடுறாங்களே, அது ஏன்? இது உங்கள் கேள்வியா? நான் தெரியல. ஏன் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க? ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் காட்டினா தானே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத நீங்கள் எந்த ரூபத்தில் இது காட்டியிருக்கணும்ல. நீங்கள் காட்டாமலே பவ்யமாக அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? சின்ன வீடு படத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க. பாக்கியராஜ் வந்து பிஏ படிச்சிருப்பார். குண்டா இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. கடைசி நான் அவருக்கு ரொம்ப நாளைக்கு அவருக்கு தான் பொண்டாட்டி இவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னு தெரியாது, உலக அறிவு இருக்குதுன்னு தெரியாது. வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருப்பார். இவர் மட்டம் தட்டிகிட்டே இருப்பார். அந்த லேடியோட தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவங்க கூட பேசும்போது தான் தெரியும் இவ்வளோ நாலேஜ் இருக்கா அந்த லேடிக்கிட்டேன்னு. அந்த மாதிரி உங்களோட நாலேஜை நீங்கள் வெளியே காட்டினீங்கன்னா அவங்க அடங்க போகிறாங்க. கொஞ்ச நாள் ஈகோவில் இருப்பாங்க ஆம்பளைங்க. ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சு போயிச்சா அப்படின்னு. பின்னாடி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓ அவங்க நம்மளோட நல்லா படிச்சிருக்காங்க, நம்மளோட அவங்களுக்கு நிறைய விவரம் தெரியுது அப்படின்னு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுங்க, பெண்கள் உணர்வுபூர்வமானவர்கள், ஆண்கள் அறிவுபூர்வமானவர்கள். ஆண்கள் அதிகம் சீரியல் பார்க்க மாட்டாங்க, பெண்கள் அதிகம் நியூஸ் பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ தான் லாஜிக். தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.